எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ சேனல் பிரியாஸ் ஹாப்பி ஸ்பேஸ். ஸோ டே 4 இன் பாலி நாங்கள் வந்து பாலியிலே இருக்கக்கூடிய ஒரு சிக்னேச்சர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ பாலி விசிட் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டியை மிஸ் பண்ணாமல் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் போன ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டே வந்து இந்த த ரியல் பாலி ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். பாலி ஸ்விங் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது. பட் நாங்கள் போயிருந்த லொக்கேஷன் வந்து த ரியல் பாலி ஸ்விங். இந்த லொக்கேஷனில் டோட்டலாக 5 to 6 ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் அண்ட் ஒரு 4 ஸ்விங் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஸ்விங் போகணும், எந்த ஃபோட்டோ ஸ்பாட் வேணும்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்காது. இங்கே வந்து பேக்கேஜ் மாதிரி தான். ஸோ நீங்கள் அந்த டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே என்டர் ஆனீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்விங்ஸுமே வந்து உங்களுக்கு ஆக்சசபிள். ஸோ எங்களுக்கு கப்புலாக வந்து 4,900 rupees சார்ஜ் பண்ணாங்க இன்க்ளூடிங் லஞ்ச். பட் எனக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஓவர் ஹைப்டா அண்ட் ஓவர் ப்ரைஸ்டாக வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த ஆக்டிவிட்டியுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ஹைப்டாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு ஸ்விங்க்குமே நம்ம மினிமம் 30 to 45 minutes வெயிட் பண்ணி தான் அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் ஆல்மோஸ்ட் எல்லா பாலி ஸ்விங் பிளேசஸ்லையுமே இதே ரூல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. பட் அதுக்கான ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம் தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 hours வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உள்ளே என்டர் ஆகிட்டா. பிகாஸ் நம்ம இவ்வளோ பே பண்ணும்போது நம்ம வந்து எல்லா ஸ்விங்ஸுமே போகணும்னு நம்ம நினைப்போம். ஸோ அதனால் ஒரு half day உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்ததுன்னா நீங்கள் இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய பிக்சர்ஸில் பார்க்கும்போது எல்லாருமே வந்து அந்த ஃப்ளோயி ட்ரெஸ்ஸஸ் மாதிரி அந்த சாட்டின் மெட்டீரியலில் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் ரெண்ட் எடுக்கணும்னா நம்ம என்ட்ரி டிக்கெட் பே பண்ணும் போதே அதுக்கான ரெண்ட் பே பண்ணி நம்ம வியர் பண்ணிக்கணும். அது வந்து மினிமம் 2,500 to 3,000 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அதை விட நம்மளே வந்து நம்மளோட ஃப்ளோயி ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வியர் பண்ணிட்டு வரதே எனக்கு வந்து பெட்டரான ஆப்ஷனாக ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இங்கே வந்து அந்த சைசிங் இஷ்யூஸ் இருக்கும் அண்ட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் நம்மளுக்கு வந்து இருக்காது அந்த ட்ரெஸ்ஸஸ். அண்ட் பாலினீஸ் ஃபுட் நான் சொன்ன மாதிரி நம்ம டேஸ்ட் பட்ஸ்க்கு செட் ஆகாது. பர்டிகுலராக இந்த பிளேஸில் ப்ரொவைட் பண்ண லஞ்ச் ரொம்ப ஓகேவாக இருந்தது. ஸோ பாலி ஸ்விங் முடிச்சுட்டு நான் அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன 2 ஸ்பாட்ஸ் வந்து பாலி ஃபேமஸ் ஹண்டாரா கேட் அண்ட் உளுந்தானு பெரட்டன். நாங்கள் ஆல்ரெடி லஞ்ச் ஒழுங்காக சாப்பிடல. அதனால ஒரு இந்தியன் ஹோட்டல்லே நாங்கள் ஸ்டாப் பண்ணி அங்கே என்ன அவைலபிளாக இருந்துச்சோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களோட ட்ராவல் வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 ஸ்பாட்ஸுமே வந்து நம்ம பாலியோட சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த 2 பிளேசஸ்மே ஒரு ஹில் ஸ்டேஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஆன் தி வேல போகிற இடம் எல்லாமே வந்து அவ்வளோ வந்து சீனிக்காக இருந்துச்சு. பாலியில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுமே வந்து ரொம்ப அழகான இன்ஸ்டாகிராமபிள் ஸ்பாட்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் பர்டிகுலராக இந்த ஹண்டாரா கேட் வந்து நம்ம ஃபோட்டோஸில் வீடியோஸில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போன டைம் கரெக்டாக லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு கிளைமேட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு எப்படி எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லையுமே வந்து இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து ஒரு வெயிட்டிங் சிஸ்டம் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. பட் லக்கிலி நாங்கள் போன டைம் அவ்வளோ க்ரௌட் இல்லை. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். பட் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து வொர்த் த வெயிட். ஸோ நீங்கள் ஏதாவது வெயிட் பண்ணி இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து சிட்டி சென்டர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ன்றதுனால நிறைய பேர் வந்து இந்த பிளேஸ் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் பாலி விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க.
லெம்பியாங் டெம்பிளில் எப்படி நம்மளுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து தரதுக்கு ஒரு டெடிகேட்டட் பர்சன் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த பிளேஸ்லேயும் நம்மளுக்கு வந்து நம்மளோட டோக்கன் ஸ்லாட் அப்போ நம்மளுக்கு ஒரு 2 to 3 minutesல ஒரு 2 ஃபோட்டோஸ் அண்ட் 2 வீடியோஸ் மாதிரி லிமிட்டடாக தான் எடுத்து தருவாங்க. பட் அதுக்கு இங்கே நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஒரு 100 rupees அந்த மாதிரி வந்து பே பண்ணோம். அண்ட் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம மொபைல்லே தான் எடுத்து தருவாங்க. ஹண்டாரா கேட்டில் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போன டூரிஸ்ட் ஸ்பாட் தான் உளுந்தானு பெரட்டன். ஸோ அந்த பிளேஸ் வந்து இந்த ஹண்டாரா கேட்லேருந்து ஒரு 5 to 10 minutes ட்ராவல்லே இருக்குது. அண்ட் இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து பெரட்டன் லேக்லேயே தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த டெம்பிள் வந்து அந்த லேக் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போன டைம் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம்ன்றதுனால பெருசாக க்ரௌட் இல்லை. அதனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம் அந்த பிளேஸ். போயிட்டு வந்து அண்ட் இவ்வளோ பெரிய டெம்பிள்னு எனக்கு தெரியாது. இந்த உளுந்தான பெரட்டன் டெம்பிள் விசிட் பண்ண போகிறோம் போது ஃபர்ஸ்ட் இது ஹில் ஸ்டேஷனில் இருக்குன்றதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக மிஸ்ட் அண்ட் ஃபாக் வந்து கவர் ஆகிருந்துச்சு. அண்ட் அந்த இடத்துல அந்த லேக் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அண்ட் சேம் நயன்தாராவோட மூவி சாங் வந்து இந்த பர்டிகுலர் டெம்பிள்லையும் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற பிளேஸும் வந்து அந்த டெம்பிள்குள்ளேயே இருக்கிற ஒரு ஸ்பாட் தான். அண்ட் இந்த கோயிலுக்குள்ளே நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த பாத்வே பார்க்கும்போது எனக்கு யூரோப் அண்ட் ஸ்விட்சர்லாண்ட் வைப்ஸ் வந்து லைட்டாக வந்துட்டு போச்சு. அண்ட் இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து ஒரு க்யூட்டான ரெஸ்டாரண்ட்டும் இருந்துச்சு. ஸோ அது வந்து ரைட் சைடில் இருக்கிற அந்த ஹட் தான் வந்து இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிற ஒரு க்யூட்டான ரெஸ்டாரண்ட். சூப்பராக இருக்கு. ஸோ உளுந்தான பெரட்டன் டெம்பிள் முடிச்சுட்டு நாங்கள் பேக் டு பாலி ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ அதோட ரூட்டும் வந்து ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நாங்கள் நெக்ஸ்ட் 2 days பாலிலே குட்டா அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதோட லோக்கல் ஸ்பாட்ஸும் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பிரியாஸ் ஹாப்பி ஸ்பேஸ்.